ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வாங்க இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் ஸ்பைசி மேக்கரோனி ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்குறதோட இன்னும் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்பைசி மேக்கரோனியை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி கீமா எடுத்துக்கிறேன், கேரட் எடுத்துக்கிறேன், வெங்காயம், கறி கொச்சிக்காய், கொத்தமல்லி இலை, வெள்ளை வெங்காயம், தக்காளி பேஸ்ட், இட்டாலியன் மிக்ஸ் ஹெர்ப்ஸ், உப்பு, மேக்கரோனி பேக்கெட், கரம் மசாலா, மிளகுத்தூள், தேங்காய், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட மெக்கரோனியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் மெக்கரோனியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பையும் போட்டுட்டு அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இதுக்கு ஆயில் ஊற்றுறேன். எங்களோட மெக்கரோனி வெந்து வரப்போக்கில் ஒன்று கொண்டு ஒட்டிப்படாமல் நல்லா பசந்தாக கலண்டு வரத்துக்கு. ஆயிலை ஊற்றிட்டு நான் சட்டியை மூடி எங்களோட தண்ணி கொஞ்சம் கொதித்து வரக்காட்டி வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். மெக்கரோனியை பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நான் பேனோட அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட மெக்கரோனிக்கு தேவையான மிக்ஸினோடு செஞ்சு கொள்கிறதுக்கு பேனோட அடுப்பில் வச்சு எங்களோட பேன் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு எங்களோட கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 2 காய் வெங்காயம் எடுத்து சின்னதாக சொப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் சோட்டையாகி வரும் வரைக்கும் மெக்கரோனி பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தோம். எங்களோட தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வருவது. நாங்கள் இப்போ அதை எடுத்து எங்களோட மெக்கரோனி எப்படி பாயில் பண்ணிக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் மெக்கரோனி பேக்கெட் ஒன்று எடுத்து இந்த தண்ணியில் போட்டு எங்களோட மெக்கரோனியை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மெக்கரோனியை போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி எங்களோட மெக்கரோனியை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நார்மலாக மிச்சம் பேருக்கு மெக்கரோனி பாயில் பண்ணிக்கொள்கிறதுக்கு தெரியும். ஆனால் நான் இப்படி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறதுக்கு பழகுறவங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது பார்த்து பழவிக்கொள்கிறதுக்கு தான் நான் இப்படி காட்டினேன். மெக்கரோனி பாயில் ஆகும் வரைக்கும் நாங்கள் எங்களோட வெங்காயத்தை சோட்டை பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட வெங்காயம் இப்போ கொஞ்சம் லைட்டாக சோட்டையாகி கொண்டு வருவது. வெங்காயமும் இப்படி நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 2 காய் கேரட் எடுத்து சின்னதாக பாக்ஸ் ஷேப்புக்கு வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். கேரட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகும் வரைக்கும் நான் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். கேரட்டும் கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் கறி கொச்சிக்காய் 2 காய் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு கறி கொச்சிக்காய் இல்லை, உங்கள்கிட்ட பெல் பேப்பர் இருந்தால் பெல் பேப்பரும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். கறி கொச்சிக்காவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதையும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நான் கழுவி க்ளீன் பண்ணி கொண்ட கீமா 500 கிராம் எடுத்து அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் டேஸ்ட்டை பொறுத்து பார்த்து போட்டுக்கோங்க.
உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கே இட்டாலியன் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். உங்களுக்கு காரம் கூடியா ஒன்றுமேன்னு நினைக்கிதுண்டா மிளகுத்தூள் கொஞ்சம் கூடியா போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் குறைய ஒன்றுமேன்னு நினைக்கிதுண்டா மிளகுத்தூள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே டொமேட்டோ பேஸ்ட் 200 ml எடுத்துக்கிறேன். எடுத்து அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு விருப்பம் என்றால் இந்த டொமேட்டோ பேஸ்ட்டுக்கு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதுக்கு சேர்த்துக்கொள்ளும். அப்போ இது இன்னும் டேஸ்ட் ஆகிக்கும். டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டு இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட கீமா எல்லாம் நல்லா வெந்து வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட கீமா மிக்ஸின் எப்படி இருக்குதுண்டு. கீமா நல்லா பாயிலாகி வரும் வரைக்கும் எங்களோட மெக்கரோனி எப்படி இருக்குதுண்டு வாங்க பார்ப்போம். மெக்கரோனியும் நல்லா பாயிலாகி வந்திருக்குது. நான் இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மெக்கரோனியை வேறே எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட மெக்கரோனியும் நல்லா பாயிலாகி ஒன்று கொண்டு ஒட்டிப்படாமல் தனித்தனியாக நல்லா பசந்தாக கலண்டு வருவது. மெக்கரோனிட்ட தண்ணியை வடித்து இப்படி வச்சுட்டு இப்போ எங்களோட கீமா எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். கீமா மிக்ஸின் நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் மெக்கரோனியை வச்சு தண்ணியால் 1/2 கப் ஆட் பண்ணி அதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உப்பு போதுமான்றதை பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சட்டியை மூடி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட கறி நல்லா வெந்திருக்குதான்னு பாருங்கள். கறி நல்லா வெந்திருந்துச்சுண்டா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கீமா மிக்ஸினையும் செஞ்சு வச்சுட்டு நான் இன்னொரு சட்டி ஒன்று எடுத்து வைக்கிறேன் எங்களோட மெக்கரோனியை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு. சட்டி அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். ஏனெண்டா எங்களோட இந்த கீமா மிக்ஸின் சட்டியில் ஒட்டிக்கொள்ளாமல் வைக்கிறதுக்கு. இதுக்கு ஆயிலண்டே இல்லை, இதுக்கு பட்டர் சரி இல்லாட்டி கீ சரி அது உங்களோட விருப்பமான மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளும். ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் செஞ்சு வச்சுக்கொண்டு கீமா மிக்ஸின் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்கொள்ளுறேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி எங்களோட கீமா மிக்ஸின் தீய பார்க்கும். இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்ட கொத்தமல்லி இலை கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இதுக்கு மேலால் பாஸ்லியும் போட்டுக்கொள்ளும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளும். பாயில் பண்ணி வச்ச மெக்கரோனி எல்லாத்தையும் நான் இதுக்கு மேலால் போட்டுக்கொள்ளுறேன். மெக்கரோனி எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கீமா மிக்ஸினும் மெக்கரோனியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்கு. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சட்டியை கொஞ்சம் மூடி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். மூணு நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட மெக்கரோனி எப்படி இருக்குதுண்டு. எங்களோட மெக்கரோனி நல்லா வெந்து நல்லா வாசமாக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கே பாருங்கள் ஒன்று கொண்டு ஒட்டாமல் நல்லா பசந்தாக வந்திருக்குது. இதை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஸ்பைசி மெக்கரோனி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உங்களோட வீட்லேயும் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த ஸ்பைசி மெக்கரோனி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்றதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இன்னொரு புதிய வீடியோன்னு எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் உங்களோட துவால எங்களையும் சேர்த்துக்கோங்க. See you next video and thanks for watching.